எங்க வீட்ல இருக்க அழகி பாப்பா எல்லார்கிட்டயும் சமத்தா, எல்லார்கிட்டயும் நல்ல விதமா பழக ஆரம்பிச்சாலும், சூர்யாவுக்கும் அழகி பாப்பாவுக்கு மட்டும் ஒத்து போகவே மாட்டுது. அழகி பாப்பாவ கூப்பிட்டு எங்க கௌதம் என்ன பண்றாருன்னா, "எங்க சூர்யா இவர் தான் உன்னுடைய அப்பான்னு எல்லார் முன்னாடியும் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, அந்த பாப்பாவும் அதே போல சொல்ல, இத வந்துட்டு எங்க ஐஸ்வர்யா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யா கேல இப்பல்லாம் எங்க கௌதம்க்கு ஒரு பக்கம் அன்பு, அக்கறை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. இதையும் வந்துட்டு சித்ரா தேவி கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சித்ரா தேவி தான் ஜூஸ் ஊத்தி இப்படி ஐஸ்வர்யாவ கீழ விழ செய்தத எங்க அழகி பாப்பா பார்த்துட்டு எல்லார் முன்னாடி போட்டு உடைக்க, அதுக்கு தண்டனையா அழகி பாப்பாவை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு எங்க தாத்தா பாட்டி சித்ரா தேவி கிட்ட சொல்லிடுறாங்க. சித்ரா தேவியா அந்த குழந்தைகிட்ட படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலையும் இந்த குழந்தை இடம் பிடிக்க இப்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிள்ளையா மாறிடுது. ஆனா வீட்டுல இருக்க அனாமிகா, காயத்ரி, சித்ரா தேவி, கௌதம் இவங்களுக்கு மட்டும் இந்த அழகி குட்டியை பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் அப்பான்னு தெரியும், ஆனா யாருன்னு தெரியலேன்னு சொல்லிதான் இந்த குழந்தைகிட்ட சொல்லிடுறாங்க. இந்த குழந்தை இங்க சூர்யாவை கை காட்டி விட, அதுக்கு ஐஸ்வர்யாவும் கேட்குறாங்க, யார் இப்படி உன்னை சொல்ல சொன்னதுன்னு கேட்கும்போது, அதோ அவர் தான் சொல்லி கௌதமன் கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிறுத்த, எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை பார்க்குற, இதே குழந்தை உனக்கு அப்பா உன்னை அப்பான்னு சொன்னா நீ இப்படியெல்லாம் செய்கிறத பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் உன் மேலே சந்தேகம் வருது, ஒருவேளை இந்த குழந்தைக்கு அப்பா நீயா தான் இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, எங்க சித்ரா தேவி ரொம்ப கோவப்படுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் என் பையன் கௌதமே சொல்றீங்களே அப்படின்னு கோவப்பட, அதுக்கு தாத்தா பாட்டி சொல்றாங்க, இவன் செய்யறது மட்டும் சரியா, இவன் செய்யறத தப்புன்னு நீ எடுத்து சொல்ல மாட்ற, அவனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறனா நீயே இவனுக்கு துணை தானே இருந்திருக்கன்னு அர்த்தம்னு எங்க தாத்தா பாட்டி கேள்வியும் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாத எங்க கௌதமும் வந்துட்டு தலை குனிஞ்சு போக, இதுதான் உனக்கு கடைசியா இருக்கணும் கௌதம், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது செஞ்ச அதுக்கப்புறம் நீ தான் இந்த குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. என்னடி சொந்த புருஷனையே இப்படி இன்னொரு குழந்தைக்கு அப்பான்னு சொல்லி உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு சித்ரா தேவி கேட்க, நீங்க பண்ற அசிங்கத்தை விடையும் கேவலத்தை விடையும் நான் எதுவுமே அவ்வளவு மோசமா செஞ்சிடலையே, ஒருவேளை இப்படி சொன்னாலாவது இவர் வாயிலேருந்து உண்மை வருதான்னு பார்க்கலான்னு ஐஸ்வர்யா அதிரடியா பேசிட்டு போக, இதை கேட்ட மொத்த குடும்பத்துக்கும் ஒரு பக்கம் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கு ஐஸ்வர்யா மாறினதை நினைச்சு. இப்படி இது எல்லாமே நடந்துட்டு இருக்க நேரத்துல தான் அழகி பாப்பாவுக்காக எங்க சூர்யா என்ன பண்றாங்கன்னா, நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு எடுத்துட்டு வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இது எல்லாமே அழகி பாப்பாவுக்காக நான் எடுத்துட்டு வந்ததுன்னு சொல்லி சூர்யா மகா கிட்ட கொடுக்குறாங்க. மகாவும் அதை வாங்குறது மட்டும் இல்லாம அழகி பாப்பாவை கூப்பிட்டு, இந்த அழகி குட்டி உனக்காக சூர்யா அங்கிள் நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு, இது உனக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு எதுவுமே எனக்கு பிடிக்கல மகா, எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுக்க சொன்னா என்னால எப்படி போட்டுக்க முடியும், இவரை யாரு முதல்ல எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னதுன்னு சொல்ல, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அழகி, இதனால அவர் மனசு கஷ்டப்படும்ல, உனக்காக தேடி பார்த்து அழகா இருக்கணும்னு சொல்லி தானே எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டு அங்க போய் சோகமா உட்காடுறாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அழகி, உனக்காக எவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் அழகழகா இருக்கு, போய் போட்டுட்டு வா, நானும் அவரும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல, இங்க அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. போய் போடக்கூட மாட்றாங்க. என்னாச்சு, எதுக்காக இந்த பாப்பா அப்படி பண்ணுது அப்படின்னு சூர்யா கேட்க, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, அது சின்ன குழந்தைல எப்போ எப்படி இருப்பான்னு நம்மளால சொல்லவும் முடியாதுல்ல, ஒருவேளை ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததுனால ஒருவேளை அவங்க கூட இருந்தவங்க வளர்த்தவங்க யார் ஞாபகமும் வந்திருக்கலாம், நான் பேசி சமாளிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு முதல்ல ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்க மகா வந்து சூர்யாவை மேல மாடிக்கு அனுப்பிவிட, அழகி பாப்பாவை திரும்பி பார்த்தபடியே எங்க சூர்யாவும் மேல மாடிக்கு போறாங்க. இந்த பொண்ணுங்க எப்ப எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது அப்படின்னு நினைச்சா, இந்த குழந்தைங்களும் அப்படிதான் இருக்காங்க, எப்போ எந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லவே முடிய மாட்டேதுன்னு புலம்பிக்கிட்டே போறாங்க. அதுக்கப்புறமா மகா தனியா கூட்டிட்டு போய் அழகி கிட்ட கேக்குறாங்க, என்னடா அழகி உனக்கு இந்த ட்ரெஸ் எதுவுமே பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, எனக்கு பிடிக்கல மகா அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை மாத்தி காட்டினா நீ அதை போட்டுப்பியான்னு கேட்கும்போது, அப்படியா உன்னால எப்படி இதை மாத்த முடியும், உனக்கு மேஜிக் தெரியுமா அப்படின்னு அந்த அழகி குட்டி கேட்க, அதுக்கு எங்க மகாவும், ஆமா எனக்கு மேஜிக் சூப்பரா தெரியும், கொஞ்ச நேரம் நீ கண்ணை மூடு நான் அதை மாத்தி காட்டுறேன்னு சொல்ல, இங்க சும்மா அழகிவும் வந்துட்டு கண்ணை முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க கிட்ட தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கலையை பயன்படுத்தி அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லா மாத்திடுறாங்க. இதை கண்ணை திறந்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் காட்ட, என்ன மகா இவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது அந்த ட்ரெஸ்ஸு. வாவ் சூப்பராக இருக்கு மகா, எப்படி உனக்கு இவ்வளோ மேஜிக் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் அழகி பாப்பாவுக்காக கற்றுக்கிட்டதான் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா நம்ம சூர்யா கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. சரின்னு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இங்கே நேராக மாடிக்கு போனால் சூர்யாவே அதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. உண்மையிலே இந்த ட்ரெஸ் நான் எடுத்துட்டு வரலையே மகா அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே மகா எனக்காக மாற்றினது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மகா எப்படி இதெல்லாம்? நான் எல்லாமே கொஞ்சம் ஒரு சாதாரணமாக ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அதை நீ இவ்வளோ கிராண்டாக மாற்றிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்காமான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அவளுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கான், சரி பரவாயில்ல போட்டுக்கட்டும் விடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்ல, மகாவுடைய இந்த திறமையை நினச்சும் இங்கே சூர்யாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அடுத்த நாள் எப்பொழுதும் போல போக இங்கே சூர்யா எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அழகழகாக மாற்றி இங்கே அதை வந்துட்டு அப்படியே இங்கே அழகி கிட்ட கொடுக்க, அழகி அடுத்த நாள் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வீடு ஃபுல்லாக சுத்த. இதை பார்த்துட்டு இந்த தாத்தா பாட்டி, எப்படி பாப்பா இந்த அழகி குட்டிக்கு இவ்வளோ அழகான ட்ரெஸ்ஸு யார் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லும்போது, சூர்யா எடுத்துகிட்டு வந்தார், ஆனால் மகாதை மேஜிக் பண்ணி ரொம்ப அழகாக மாற்றிட்டா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தாத்தா பாட்டி மேஜிக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, மகாதா மேஜிக் பண்ணி மாற்றினா அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லைன்னு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலேயே உன்னோட கைப்பக்குவம் ரொம்ப அருமை மகா, சமையலாக இருக்கட்டும் டிசைனிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நீ செமையாக பர்ஃபெக்டாக இருக்கமா அப்படின்னு எங்கள் தாத்தா ரொம்ப பாராட்டுறது அங்கே வயிறு எரியுது. அப்போ உடனே இங்கே அனாமிகாவுக்கு வயிறு எறி ஆரம்பித்த உடனே காயத்ரியை சொல்கிறாங்க, அது என்ன இந்த வீட்டில் எது செஞ்சாலும் சூர்யா மகாவுக்கு தான் எல்லா பாராட்டுமே போய் சேருதுன்னு சொல்லும்போது, ஏன் உன்னால் முடிஞ்சதை செய்ய, அப்படி இல்லையா உன் மருமக அனாமிகாவுக்கு தெரிஞ்சதை செய்ய சொல்லு, எது நல்லா இருக்கும் அப்போ நாங்கள் பாராட்டுவோம்ல அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே அனாமிகா, உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல, இது கூட உனக்கு தெரியாது, எங்கள் மகாவை விட நீ பெட்ரா நீ சூப்பராக பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது இங்கே அனாமிகா தயங்கி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரியாமல், என்ன அனாமிகா அப்படின்னு பார்க்குறாங்க. கண்டிப்பாக செய்வந்த அப்படின்னு சொல்லி இங்கே சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இருக்கிற வேலைகளை கவனிங்கன்னு எங்கள் தாத்தா பாட்டி சொல்லிட்டு போக, இங்கே பாரு அனாமிகா, இங்கே மகாவை விட நீ பெட்ரா எல்லாத்தையும் செஞ்சு அசத்தணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இங்கே சூர்யா வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர சூர்யாவை பார்த்து அப்பயும் முறைச்சி பார்த்துட்டு அழகி குட்டி நிற்க, இந்த அழகி குட்டிக்கு என்னை பிடிக்கவே மாட்டுது, என்ன செஞ்சாலும் எங்கள் மகாவை தான் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் லேசாக கிள்ளிட்டு மகாவை பார்க்குறாங்க. மகா இங்கே பாருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நீட்டுறாங்க. ராஜலட்சுமி நிற்க, என்னடா அதுன்னு சொல்லு, அம்மா நீங்களும் பாருங்கன்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட கொடுக்க, ஃபேஷன் ஷோவா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆமாம்மா, இது கிட்ஸுக்காக நடக்கிற ஃபேஷன் ஷோ, இதில் இந்த அழகி பாப்பா நான் கலந்துக்கிட்டா சூப்பராக வின் பண்ணுவான்னு சொல்லும்போது, நான்லாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு அழகி சொல்லும்போது, அதுக்கு மகா சொல்கிறாங்க, இல்லை அழகி குட்டி, நீ இதில் கலந்துக்கிட்டா கண்டிப்பாக ப்ரைஸ் வந்துட்டு உனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா மகா, இதில் நான் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா குட்டி, இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்காக நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் தானே, இதில் நீ கலந்துக்கிட்டா கண்டிப்பாக ஜெயிச்சு வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மகா, இவ ஜெயிச்சு வின் பண்ணுறாலோ இல்லையோ, ஆனால் உன்னோட திறமைக்காக இவ ஜெயிச்சிருவான் அப்படின்னு சூர்யாவும் சொல்ல, எல்லாருமே எங்கள் மகாவுக்கும் அந்த குழந்தைக்கும் சப்போர்ட்டாக பேசுறது அனாமிகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இப்படி பிடிக்காம நிற்கிற அனாமிகாவை பார்த்துட்டு காயத்ரி சொல்கிறாங்க, அது என்ன மகா தான் எல்லாமே செய்யணுமா என்ன, இந்த தடவை இந்த ஃபேஷன் ஷோவுக்கு இந்த அழகி பாப்பாவுக்காக நம்ம அனாமிகா தான் ட்ரெஸ் வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுக்க போகிறான் அப்படின்னு எங்கள் காயத்ரி சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பாப்பா வந்துட்டு எனக்கு மகா செய்கிறது தான் வேணும், மகா செய்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஏய் இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. மிரட்டும் போது அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்க, இப்போ எதுக்கு இந்த குழந்தைகிட்ட இப்படி ஒரு ராங்கா நடந்துக்கிறேன், இப்போ அனாமிகாவுக்கு தெரியும்னா அனாமிகாவை தனியாக ஒரு டிசைன் பண்ணி காட்டு சொல்லு, அதில் எதோ பெட்டராக இருக்குன்னு பார்த்துட்டு அதையே நம்ம குழந்தைக்கு சூஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அனாமிகா கிட்ட சொல்ல, அனாமிகா தயங்கி நின்றுட்டே இருக்காங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, அங்கே மகா பண்ணிட்டு இருக்கான், நீ போய் இந்த ரூமில் உனக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை நீ பண்ணிட்டு வான்னு சொல்லி 2 ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் அனாமிகா ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் மகா போக, மகா செமையாக அசத்திடுறாங்க. ஆனால் இங்கே அனாமிகா சொதப்பிடுறாங்க. 2 பேருமே ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வரேன், இந்த 2 ட்ரெஸ்ஸில் யார் எது செஞ்சதுன்னு இந்த குழந்தைக்கு தெரியவே கூடாது, அதனால் இந்த குழந்தை உள்ளே இருக்கட்டும்னு கொஞ்ச நேரம் உள்ளே வந்து காயத்ரி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் மகாவும் அனாமிகாவும் செஞ்சு முடிச்சு வெளியில் வரும் பொழுது, இந்த ட்ரெஸ்ஸில் எது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்னு கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போது எங்கள் மகா பண்ண ட்ரெஸ்ஸை தான் இங்கே வந்து அழகி குட்டியும் சூஸ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக அனாமிகா செஞ்சதாக தான் இருக்கும்னு எங்கள் காயத்ரி சொல்லும்போது, இது அனாமிகா செஞ்சதே கிடையாது, அதோ பக்கத்தில் இருக்கே அதுதான் அனாமிகா செஞ்சதுன்னு சொல்லும்போது, இது என்ன இப்படி இருக்குன்னு எங்கள் சித்ராதேவியை பழிக்கிறாங்க. இது என்ன இப்படி இருக்குன்னு சித்ராதேவியை ரொம்ப கலாய்க்கிறாங்க. இதனால் இது வந்து காயத்ரிக்கும் அனாமிகாவுக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. என்ன இவ்வளோ நேரம் வாய்களையே பேசின காயத்ரி, இப்போ என்ன சொல்கிறேன்,
மகாவுடைய டிசைனுக்கு எது ஈடு என எதுவுமே கிடையாது. அவளுடைய டிசைன் தான் எப்போதுமே பெட்டரா இருக்கும். அவகிட்ட போட்டி போட்டு தோத்துட்டோமேன்ற ஒரு கவலை மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லும்போது, எங்க தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜலட்சுமி இப்படி பேசுறத கேட்டு மகாவுக்காக. மகா உன்னுடைய ட்ரெஸ்ஸோட டிசைன் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த போட்டியில அழகி தான் வின் பண்ணுவா. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட டிசைனை எடுத்துக்கிறாங்க அழகி குட்டியும். அழகி குட்டிக்கு அது ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி அந்த ஃபேஷன் ஷோக்கு போறாங்க. அங்க போனதுக்கு பிறகு இவங்களோட டிசைன் போட்ட இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த பாப்பா நடந்து வர அழகை பார்த்து அவங்களுக்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் கொடுக்க இதை பார்த்து மொத்த பேருக்கும் வைத்தறிச்சல நின்றுட்டு இருக்க மீதி இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட இந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரல் ஆகுது. சின்ன குழந்தை இந்த அழகான டிசைனுக்காக இங்க வைரலாக அந்த ட்ரெஸ்ஸோட டிசைனை பார்த்து எங்க மகாவுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வந்துட்டு வருது. இதெல்லாம் எங்க சூர்யா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட வீட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ராஜலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகா இப்போ இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 கம்பெனிகளில் ட்ரெஸ் டிசைனுக்கான ஆர்டர் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்க போகிறான்னு சொன்னதுமே இதை கேட்ட இங்கே மகாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமாக இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. அப்போ உடனே இங்கே சூர்யா சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் 2-3 கம்பெனிங்க எங்கள் மகாவோட திறமையை பார்த்து அவங்க 1 கோடி ரூபாய் பணமும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக தான் எங்கள் மகாவும் வந்துட்டு தன்னுடைய பிஸ்னஸை ஆரம்பிக்க போகிறான். அவளுடைய புது தொழிலுக்கு நீங்கள் எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லும்போது இங்கே ராஜலட்சுமி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மகா பக்கத்தில் போய் நீ மென்மேலும் உயர்ந்து வருவ மகா அப்படின்னு சொல்லி கை கொடுக்க இங்கே மகா ராஜலட்சுமியை கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட இது எல்லாத்துக்குமே காரணம் அழகி பாப்பா தான். நான் ட்ரெஸ் டிசைன் பண்ணேன்னா அங்கே அழகி பாப்பா போட்டுட்டு நடந்ததும் ஒரு அழகு தானே அப்படின்னு சொல்லும்போது அழகி பாப்பாவுக்கு உனக்கு மட்டும் இல்லை அழகி பாப்பாவுக்கும் ஒரு முக்கியமான ஆஃபர் கிடைச்சிருக்குன்னு சொல்ல, அதாவது அழகி பாப்பாவும் நடிக்கையும் கூப்பிட்டுருக்காங்களாம் அப்படின்னு இங்கே சூர்யா சொல்ல இதை கேட்ட மகாவும் சரி மற்ற எல்லாருமே சரி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் இங்கே நொறுங்கி போய் நிற்கிறாங்க அனாமிகாவுக்கு என்ன பதில் சொல்றது என்ன பேசுறதுன்னு இப்படி எதுவுமே புரியல. அப்படியே அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னம்மா சொல்றேன் காயத்ரி, திறமை இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. திறமை இல்லாத ஒருத்தவங்க கூட இப்படி நீ சண்டை போட்டு அந்த வாய்ப்பை வாங்கணும்னு நினைச்சுனா அது எப்படிமா முடியும்னு எங்க தாத்தா பதிலடி கொடுக்க காயத்ரிக்கு என்ன பதில் பேசுறதுன்னு கூட தெரியல. எங்க ஐஸ்வர்யாவும் சரி ரொம்ப ஹாப்பியா தன்னுடைய மகாவுக்கு வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாம அழகி குட்டியையும் பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க, அப்பதான் சூர்யா இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியத்தோட எங்க சூர்யாவை பார்க்க, என்னப்பா வேற எதுவும் ஆர்டர் எதுவும் கிடைச்சிருக்கான்னு எங்க ராஜலட்சுமி கேட்க, அதை விட பெரிய முக்கியமான விஷயம், அதுவும் அழகி பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்றாங்க. இதை கேட்டு அழகி பாப்பா அப்படியே சூர்யாவை பார்க்க, அழகி பாப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தவங்க தேடி வந்திருக்காங்க. இந்த போட்டியில ஜெயிச்சு கொஞ்சம் பிரபலம் ஆனதுனால என்னவோ, அது எல்லா இடங்களுக்கும் நியூஸ் வைரல் ஆனதுனால என்னவோ, இப்போ அழகி பாப்பாவை தேடி ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்ல, யாருப்பா அது அப்படின்னு இங்க வந்துட்டு எல்லாருமே கேட்க, யாருப்பா அது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கறாங்க. இங்க மொத்த குடும்பமும் அழகி பாப்பாவை நினைச்சும் மகாவை நினைச்சும் ரொம்ப ஹாப்பியும் சந்தோஷமாவும் இருந்துகிட்டு இருக்கேன். இங்க எல்லாருக்கும் ஃபோன் மேல ஃபோன் வருது. முக்கியமா ராஜலட்சுமிக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்ததை பார்த்ததும் ராஜலட்சுமிக்கு என்ன பதில் பேசுறதுன்னு கூட தெரியல. யார் அந்த குழந்தை அப்படின்ற ஒரு கேள்வியை முதல்ல கேட்கறாங்க. அது எங்களுக்கு சொந்த அது எங்களுக்கு தூரத்து ரிலேட்டிவ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பெருமை சந்தோஷம் கிடைச்சதுக்கான காரணம் மகாவுடைய டிசைன் மூலமாக தான். இப்போ ராஜலட்சுமிக்கு நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு நடந்துகிட்ட மகாவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே ராஜலட்சுமி. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க எங்கேயோ இடத்துல ஒருத்தர் இருந்துகிட்டு இந்த ஃபோட்டோவை பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவை தடவிட்டே இங்கே அதாவது அழகி பாப்பாவை தடவிட்டே, நான் நினச்ச மாதிரி அந்த வீட்டுக்கு நீ போய் சேர்ந்துட்டமா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீ அந்த வீட்டில் இருந்து நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டுவேன்னு நினைக்கிறேன். அப்போதான் நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன். அது வரைக்கும் நீ இந்த அப்பாவை விட்டும் அம்மாவை விட்டும் பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது வரைக்கும் அந்த வீட்டில் நீ சேஃப்டியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பேன்ற நம்பிக்கையில் தான் நான் உன்னை அந்த வீட்டுக்கு போக வச்சேன். அதனால இப்போ நான் நினைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு, உன்னால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதே போல் என்னைய சீண்டினவங்களுக்கும் என்னைய கஷ்டப்படுத்தினவங்களுக்கான தண்டனையை நீ கொடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு இங்கே அந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எங்களை ரொம்ப பெருமைப்பட வச்சுட்ட. முக்கியமாக அதுக்கு காரணமான மகாவையும் சூர்யாவையும் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அவங்களுக்கு நீ போன நேரமாவது கொஞ்சம் நல்ல நேரமாக அமையட்டும் அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து தன்னுடைய குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அந்த குழந்தையோட முகத்தை தடவி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருக்காரு. அந்த குழந்தைக்கு வேண்டப்பட்டவங்க தான் அந்த குழந்தையோட ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வீட்டில் இருக்க அழகி பாப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மகாவும் சூர்யாவும் சந்தோஷப்படுறத பார்த்து அவங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம நினைக்கிறது இந்த வீட்டில் அப்போ சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம நினைச்சது நடந்து முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அந்த குழந்தை யாருன்னா இங்க அனாமிகாவுடைய முன்னாள் காதலனுடைய பொண்ணு தான் அந்த குழந்தை. ஏன்னா இப்போ அந்த குழந்தைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான காரணமே அனாமிகாவை பத்தி அந்த வீட்டில் வெட்ட வெளிச்சமா தெரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான். அனாமிகா ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு சிக்கியிருக்காங்க. அந்த சிக்கல்கள் எல்லாத்தையுமே இங்க தெள்ள தெளிவா மொத்த குடும்பத்துக்கும் போட்டு உடைச்சிட்டு போகணுன்றதுக்காக தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா அனாமிகாவுடைய முன்னாள் காதலனை இங்கே விரட்டி விட்டதும் இங்க அனாமிகா தான். அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தினது அனாமிகா தான். அவங்களுடைய சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பாதி பணத்தை அபகரிச்சதும் அனாமிகாவோட குடும்பமும் அனாமிகாவும் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்யாணத்துக்கு பிறகும் கூட அதாவது முன்னாள் காதலனுக்கு கல்யாணத்துக்கு பிறகும் கூட அவங்கள வந்துட்டு பழைய ஃபோட்டோ வச்சு மிரட்டி பணம் அதிகமாக வாங்கினது அனாமிகா. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் விளையாடின அனாமிகாவை சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அழகி பாப்பாவுடைய குடும்பத்துக்கு அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் மறக்க முடியாமல் அதை பழி தீர்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ தன்னுடைய குழந்தைய அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய பொண்ணு பிரபலமானது நினச்சி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அனாமிகா மாற்றத்துக்கான காலம் சீக்கிரம் வரும், அதுக்கான காலத்தை நான் ஏற்படுத்தி விடவே மாட்டேன், என் பொண்ணு மூலமாக நீ சிக்கிறது உறுதி அனாமிகா, நீ சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்கவே முடியாதுன்னு அவரும் அங்கே மனசளவில் நினச்சிட்டு இருக்க. எங்கள் அழகி பாப்பாவும் அனாமிகாவும் முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் கவனிக்காத அனாமிகா அங்கே அதோடைய காரியத்திரி கூட பேசிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே வர மகா நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லி அழகியை கூட்டிகிட்டு போக அழகி திரும்பி பார்த்தபடியே எங்கள் அனாமிகாவை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு எங்கள் மகா கூட மேலே மாடிக்கும் போகிறாங்க.